எனக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டுன்னு தான் இருப்பேன். இன்னொரு வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னா, "உன் குழந்தைய நீ ஒழுங்கா வளர்க்க மாட்ட" அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. என் குழந்தைய எப்படி நான் ஒழுங்கா வளர்க்க மாட்டேன்? எனக்கு அந்த பொறுப்பு இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த பொறுப்பு இருக்கும் அப்படின்ட்டு. மைசூர்ல உங்களோட அந்த 5 மந்த்ஸ் வாழ்க்கை எப்படி இருந்தது? ஏன்னா உங்களுக்கு வந்து முன்ன பின்ன மொழி தெரியல, எது தெரியல. உங்களுக்கு ஆட்கள், மனிதர்களே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணா கூட, நீங்க 2 பேருமே உங்க ஏஜ்க்கான உங்க வாழ்க்கை சின்ன வயசு தானே? அது ரொம்ப கஷ்டம். நாங்க நெறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கோம். ஃபுட்க்கு ம். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம். ஏன்னா வந்து போன உடனே ஆஃபீஸ்ல ட்ரெய்னிங் இருக்கும். ட்ரெய்னிங்க்கு ம். அவ்வளவா சேலரி இருக்காது. ம். ஆ. நாங்க வீட்டுக்கு 6K ம். தரணும். அட்வான்ஸ் வந்து ஒரு 20,000. அதுவுமே அந்த ஓனர்ட்ட நாங்க பேசி மந்த்லி 5K ம். தரோம் ம். அப்படின்னு. ம். 12,000 தான் எங்களுக்கு சேலரி. ம். இவங்களுக்கு 12,000 எனக்கு 12,000. அதுலயும் நாங்க வந்து எங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நெறைய ஆல்ரெடி எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு. எனக்கு ம். கொஞ்சம் ஹார்ட்ல கொஞ்சம் ம். இஷ்யூ இருக்கு. அங்க போயிட்டு எனக்கு அது இன்னும் சிவியர் ஆகி அதிகமாயிடுச்சு. ம். ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த டைம் இவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஏர்லி மார்னிங் இருக்கும். கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல குடுத்துட்டாங்க. என்ன சொல்றது? என்ன இஷ்யூன்னு ஆ, நம்ம ஆ. அவங்களுக்கு கன்வே கன்வே பண்றது. பண்றதுன்னு ஆ. தெரியல. அவங்களும் தமிழ் தெரிஞ்சவங்க யாராவது இருக்குமான்னு ஹாஸ்பிட்டல்லயும் ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு வொர்க் பண்றவங்க கூட அவங்க தமிழ் தான். அங்க இருக்காங்க. ஆனா அவங்க தமிழ் தான். அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லி, அவங்க வந்து ஃபோன் பண்ணி டாக்டர் கிட்ட இந்த மாரி இஷ்யூலாம் இருக்கு அப்டின்றாங்க. ஆனா ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியல. ஏன்னா வந்து என்னோட ப்ரீவியஸ் ரிப்போர்ட்ஸ் வேணும். ஆ. ரிப்போர்ட்ஸ் இருந்தா தான் நாங்க வந்து இப்போ என்ன அப்டின்றத பார்க்க முடியும். பெயின் இல்லாம இருக்கிறதுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அகைன் என்ன வேணா ஆகலாம். சொல்ல ம். முடியாது. ம். சேலரி வாங்குவோம். இன்னைக்கு வாங்குறோம்னா நாளைக்கு எங்க கையில இருக்காது. இந்த மாரி எங்களுக்கு இல்லாம நெறைய நாள் வந்து எங்களுக்கு மோஸ்ட்லி ஃபுட்டே எங்களுக்கு மேகி தான். அந்த ₹10 ம். மேகி தான். 3 டைம்ஸ் சாப்பிடுறோம்னா, நாங்க அந்த 2 டைம்ஸ் இல்ல ம். 1 டேக்கு 1 டைம். இப்ப இருக்கிறவங்கலாம் 25, 26 இந்த மாரி ஏஜ்ல தான் மேரேஜ் பண்றாங்க. 29, 30ல தான் இதுதான் லைஃப்ன்றத புரிஞ்சுக்கிறாங்க. ம். 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 நான் 20ல பண்ணிட்டு, எனக்கு என்னான்னே தெரியாம, இந்த ஒரு 5 மந்த்ஸ் ஆஃப் பீரியட்ல பார்த்தீங்கன்னா, இதுதான் லைஃப் போல. ம். இப்படிதான் நெறைய எமோஷன்ஸு, சென்டிமெண்டல் இப்படிதான் ஒரு ஸ்டேஜ் இருக்கும் போல. எல்லாத்தையும் நான் அந்த லைஃப்ல நான் அப்ப கத்துக்கிட்டேன். நான் தனியா இருக்கேன். இவங்க ஃபேமிலி எல்லாம் முஸ்லிம்ஸு. நான் மட்டும் ம். கிறிஸ்டியனா இருந்தேன் அப்போ ம். அங்க. ம். நான் தனியா இருக்கேன். எனக்கு ஒரு மாரி அலோனா ஃபீல் ஆகுது. இவங்க இருந்துமே இவங்க ம். சொல்றாங்க, "இல்லப்பா நான் இருக்கேன்பா." எல்லாம் ம். சொல்றாங்க. ம். அது ம். ஓகே. அது எனக்கு பிரச்சனை இல்ல. புது இடம், ஆனா, புது இது. அம்மான்ற ஒரு பிளேஸுக்கு அப்பா ம். இல்ல. ம். அப்பா பாசத்தையும் நான் அம்மா மேல தான் செலுத்தினேன். ஸோ, ம். அம்மா, அப்பான்ற அந்த ஒரு ஸ்தானத்துக்கு யாராலயும் அப்ப வர முடியல. ம். ரொம்ப அலோனா ஃபீல் பண்ணேன். ஜூன் 2ல நான் கரெக்ட்டா முஸ்லீமா கன்வெர்ட் ஆகுறேன். அந்த அந்த டேட்ல தான் எனக்கு கரெக்ட்டா சுன்னத் பண்றாங்க. ம். அத பண்ணி முடிச்சுட்டு கரெக்ட்டா நான் ஜமாத்லாம் போய் முடிச்சுட்டு, முழுசா நானும் ஏத்துக்கிட்டேன். ம். சரி வேற வழி இல்ல. ஃபர்ஸ்ட்டு வந்து பொண்ணுக்காக மாறுனேன். எல்லாம் கேட்பாங்க, "மதன் நீ என் பொண்ணுக்காக தானே மாறுன?" அப்படின்னு ம். கேட்பாங்க. ம். ம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட்டு நான் பொண்ணுக்காக தான் மாறுனேன். ம். அதுக்கப்புறம் மதத்த பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். நீ கிறிஸ்டியன்ஸ்ல இருந்துட்டு இப்ப இந்த மதத்துக்கு மாறுவ. அதுக்கப்புறம் நீ கிறிஸ்டியன்ஸ்க்கே மாற மாட்டேன்னு என்ன நிச்சயம்னு கேட்குறாங்க. அவங்க ம். ஃபேமிலில மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின் இதுதான். ம். "நீ அங்க போயிட்ட, இப்போ போனன்னா இப்ப நீ மாறிட மாட்டியா? ம். கிறிஸ்டியனா மாறிட மாட்டியா? உங்க அம்மா மாத்திட மாட்டாங்களா?" இந்த கொஸ்டின் தான் அவங்க ஃபேமிலில இருக்கு எப்பவும். ம். ஸோ அப்ப பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்க ஃபேமிலில வந்து எனக்கு கேர் காட்ட ஆரம்பிச்சாங்க. "நாங்க ம். இருக்கோம். ம். நீங்க இருங்க." நீங்க கன்வெர்ட் ஆனதுலருந்து உங்க கன்வெர்ட் மேல ஆனதுலருந்து ஒரு உண்மையான அன்பு. ஆமா. ம். அப்போ சரி ஓகே. நானும் கொஞ்சம் ஃப்ரீயா ஸ்டார்ட்டிங்லாம் அப்படி இல்ல. ம். 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 கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சேன். அவங்க கிட்ட. ஓகே. அவங்க தம்பியா இருக்கட்டும், கொஞ்சம் ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சேன். பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் அம்மா வந்து தனியா விட மாட்டேன்ட்டாங்க. அங்க வொர்க் பார்த்தீங்கன்னா, 15,000 மேல சேலரி இல்ல எங்க ஊர்ல. ம். ம். ஸோ, இப்ப நாங்க கண்டிப்பா வந்து பாப்பாக்கு நாங்க ஏதாவது செய்யணும்னா, அடுத்தவங்க கிட்ட போய் நாங்க எதிர்பார்த்து நிக்க முடியாது. எங்க குழந்தைக்கு நாங்க தான் செஞ்சாகணும். நீ சென்னை போயிட்டன்னா, இவங்க வந்து என்ன மாத்திருவாங்க. இப்போ கிறிஸ்டினா உன்ன மாத்திருவாங்க. பாப்பாவையும் கிறிஸ்டினா மாத்திருவாங்க அப்படின்னு சண்டை. நான் நெறைய சண்டை போட்டு, நீங்க என்ன நெனச்சாலும் பரவால்ல. நான் போய் சென்னையில இருக்கேன். நான் மாற மாட்டேன் அப்படின்னு ம். சொல்லிட்டு தான் இப்ப 2 டேஸ் தான் ஆகுது நாங்க வீடு ஷிஃப்ட் ஆகி. அப்பவும் எங்க அம்மா, அப்பா வரல. ம். கூப்பிட்டோம் வாங்க அப்படின்னு, நாங்க வரமாட்டோம் அப்படின்ட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இப்போ என்னோட மாமியார் வீட்டுக்கிட்ட தான் நான் வீடு பார்த்துருக்கேன். அந்த கோவம் அவங்களுக்கு. ம். இன்னொரு தாட் என்னன்னா, இப்போ போனா இவங்க என்ன மாத்திருவாங்க. அம்மா ம். கிட்டலாம் பாப்பா வந்ததுக்கப்புறம் இவங்க அம்மாவும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆ, ஆ. பழகுறாங்க, ஓ! வராங்க. அப்படியா? இப்போ ம். சேர்ந்துட்டாங்க அம்மா. ஓகே. சேர்ந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு. ஓ! பாப்பாக்காக என்னன்னா ஆ, என்ன, ஆ. அந்த மாதிரி. ஓகே. பாப்பா ஆக்சுவலி உங்க 2 ஃபேமிலியும் சேர்த்திருக்கான்னே சொல்லலாம்ல இன்னும். ஆமா, கண்டிப்பா. ஓகே. பாப்பாக்கு அப்புறம் லைஃப் எப்படி இருந்தது? எப்படி முதல்ல அம்மா வந்தாங்க உங்ககிட்ட? நீங்க கொண்டு போய் சொன்னீங்களா? இந்த மாரி பிரெக்னன்ட்டா இருக்காங்க. இல்ல குழந்தை பொறந்திருக்கு. நாங்க எப்படி உங்களுக்கு தெரிய ஃபோட்டோஸ் வந்தது? அனுப்பிச்சோம். இந்த பேபி ஷவர்லாம் பண்ணோம். 5த் மந்த் ஆ, எல்லாம் ஆ. பண்ணோம்ல. அப்போ இவங்க அம்மா நம்பருக்கு அவங்க ம். அனுப்புறது இருக்கட்டும். அந்த டைம்ல அப்போ கால் பேச ஆரம்பிச்சாங்க இவங்கள்ட்ட. ம். என்கிட்ட பேச மாட்டாங்க. இவங்கள்ட்ட ம். மட்டும் பேசுவாங்க. ம். பேசும்போது அவள நல்லா சாப்பிட சொல்லு, பார்த்துக்கோ ம். அப்படின்லாம் சொன்னாங்க. பாப்பா பொறந்து ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தாங்க.
டெலிவரி ஆனி நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தாங்க. அப்பவும் என்கிட்ட பேசல. ம். என்கிட்ட எப்படி இருக்கு அட்லீஸ்ட் எப்படி இருக்கனாச்சும் அவங்க என்ன ம், 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 கேட்டிருக்கலாம். ம், நான் ம். அவ்ளோ பாப்பா பொறந்திருக்கு, டெலிவரி ஆயிருக்கு. பாப்பா மட்டும் பார்த்துட்டு தூக்கிட்டு போயிட்டாங்க. ம். அப்பவும் என்கிட்ட பேசல. அதுக்கப்புறம் இவங்க வர, போக இருந்தாங்க. நான் இவங்கள்ட்ட போய் சண்டை போட்டேன். அவங்க அவ்ளோ தூரத்துல வந்தாங்களே, என்ன ம். அட்லீஸ்ட் ஒரு வார்த்தை "என்னம்மா எப்படி இருக்க? உடம்பு பரவாயில்லையா?" அப்படியாவது ம், 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 கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு ம். அவங்கள்ட்ட சண்டை போட ஆரம்பிச்சேன். இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க கால் பண்ணி பேசுனாங்க. ம். ஓகே நானும் இப்ப என்ன நார்மலா பேசுனாங்க பேசுனேன். முதல்ல எடுத்த உடனே? "ஏன் நீ ஃபோன் பண்ணி பேச வேண்டியது தானே? நீ பேச மாட்டியா?" அப்படின்னு ஓ! கேட்டாங்க என்கிட்ட. அப்படி கேட்டாங்க. அப்படி கேட்டாங்க என்கிட்ட. "நீ ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல. நான் ஒரு தான் உனக்கு உரிமையான பண்ணணும். ஒரு பேச்சு தானே அது. நான் பண்ணணுமா?" அப்படின்னு கேட்டாங்க. நான் ம். சொன்னேன், "இல்ல எனக்கு என்ன அவங்க மேல பயம்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அந்த அந்த மாரி பேசுனாங்க. ம், ம். இவங்க நான் வரமாட்டேன்னு சொல்லப்போ, அவங்க ரொம்ப ஹார்ஷா பேசுனது எனக்கு ஓகே. நம்ம மைண்ட்ல இருக்கும்ல, இவங்க இப்படிதான் போல கேரக்டர் ரொம்ப ம். ஹார்ஷா பேசுவாங்க. எனக்கு அந்த பயம் இருந்துச்சு. நான் சொன்னேன், "இல்ல எனக்கு ஒரு மாரி பயமா இருந்துச்சு உங்கள்ட்ட பேசுறதுக்கு. நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்கன்னா, எனக்கு டக்குன்னு ஹர்ட் ஆயிடும். அதனால நான் அவங்கள்ட்ட தான் போய் கேட்பேன்." அப்படின்னோனே, "நான் என்ன பேயா, பிசாசா? உன்ன ஏதாவது பண்ண போறேனா?" அப்படின்னு கேட்டாங்க. "எப்படியோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. குழந்தை வந்துருச்சு. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னாங்க. ம். இங்க ம். வீட்டுக்கு வரப்போறோம். இந்த ஊருக்கு நாங்க ஷிஃப்ட் ஆக போறோன்னோனே, அவங்க என்ன நெனச்சாங்கன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் உரிமை எடுத்து அவங்களாவே என்கிட்ட பேச ம், ஆரம்பிச்சுட்டாங்க. ம், அதுக்கு நடுவுல நாங்க பாப்பாக்கு பேர் வைக்கிற ஃபங்ஷன்லாம் செஞ்சோம். ம், அப்போ அவங்க வந்து கிறிஸ்டியன் நேம் தான் வைக்கணும் அப்படின்ற மாரி இவங்கள்ட்ட ம், சொன்னாங்க. ம். இவங்க என்ன சொல்லிட்டாங்க, "நானே முஸ்லீமா மாறிட்டேன். நான் எப்படி என் பொண்ணுக்கு கிறிஸ்டியன் கிறிஸ்டியன் பேர் பேர் வைப்பேன்? வைக்கிறது. ம். நான் வந்து ஃபங்ஷன் வச்சிருக்கேன். நீ வந்து கலந்துக்கோ." அப்படின்னோனே அவங்க வரமாட்டேன் அப்படின்ட்டாங்க. ம், ம், நாங்க ஆனா முஸ்லீம் பேர் தான் வச்சோம் எல்லாமே ம், பண்ணோம். ம், இங்க வரப்போறோம் அப்படின்னு பேச்சு வரப்போ, அவங்க சொல்லியிருக்காங்க எங்கள்ட்ட, "நான் பாப்பாவ வந்து சர்ச்சுக்குலாம் கூட்டு போவேன்." அப்படின்ற ம், மாரி. எனக்குமே பயம் இருந்துச்சு. சென்னைக்கு வரப்போறோம். அதுவும் இவங்க வீட்டாண்ட வரப்போறோன்றப்போ, நானே இவங்க கிட்ட பல கொஸ்டின்ஸ் கேட்டேன். "நீ ம், மாறிடுவியா? நீ அம்மா பேச்சு கேட்டு மாறிடுவியா? என்ன ம்ஹ்ம். கூட்டிட்டு போயிட்டு நீ இல்ல நீ கிறிஸ்டினா தான் மாறணும்னு சொல்லுவியா? ம், ம். இல்ல என்ன விட்டுட்டு பாப்பாவ சர்ச்சுக்கு எனக்கு தெரியாம கூட்டிட்டுலாம் போவியா?" எனக்கு அவ்ளோ கன்ஃப்யூஷன் இருந்துச்சு. அது என்னதான் இவங்க மேல ட்ரஸ்ட் இருந்தாலும், எனக்குள்ள ஒரு கேள்வியா கேட்டுருவாங்களா? இருந்துச்சு. இன்கேஸ் இவன் மாறிட்டான்னா என்ன பண்றது? ம், ம். நம்ம எப்படி அத ஃபேஸ் பண்ண போறோம்? நமக்கு கஷ்டமா இருக்குமே. உங்களுக்குமே பெர்சனலா ஒரு மாறணுன்ற எண்ணம் இருந்ததோ? இல்ல எனக்கு லவ் பண்றப்ப அப்படி இல்ல. இவங்க மாறுனதுக்கு என்ன மேரேஜ் பண்றதுக்காக முஸ்லீமா மாறுனதுக்கு அப்புறம், எனக்கு என்னன்னு தெரியல, என்ன அறியாம இவங்க இந்த கிறிஸ்டியன் பத்திலாம் பேசும்போது, "ஏன்டா அதெல்லாம் பேசுற? நம்ம ம், ம், முஸ்லீம் ம், தானே!" ம். அப்படின்ற தாட் வந்துருச்சு. ஓகே, ஓகே. அவர நீங்க முஸ்லிமாவே ஆ உங்களுக்குள்ள ஏத்துக்கிட்டீங்க. ஏத்துக்கிட்டேன். அந்த மாரி தாட் வந்துருவே. இவன் ஏதாவது ஆனா என்ன விட இவன் தான் அந்த முஸ்லீம் இதுல வந்து ரொம்ப இதுவா இருப்பான். நான் ஓகே. தொழுவலன்னா கூட, "ஏன் தொழுவ மாட்ற? போய் பிரேயர் பண்ணு" அப்படின்னு என்ன ரொம்ப இது பண்ணுவான். ம், ம். அப்படிதான். ஆனா இங்க வராங்க அப்படின்றப்போ எனக்கு அந்த கொஸ்டின்ஸ் வர ஆரம்பிச்சுருச்சு. என்ன இருந்தாலும் அம்மா, அப்பா எப்படியும் சென்டிமெண்ட் இருக்கும். அம்மா கிட்டலாம் ம், ம், பேசும்போது என்ன ம். மாற சொல்லிடுவாங்களோ, என்ன ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்களோ அப்படின்ற தாட் வந்துச்சு. ரொம்ப ப்ராமிஸ்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் இப்ப முந்தா நேத்து தான் வீடு ஷிஃப்ட் ஆயி வந்தோம். ஓகே. ஆல்மோஸ்ட் உங்க ஸ்டோரிய பார்க்கும்போது, நெறைய இடத்துல அவங்க அம்மாவோட காம்ப்ரமைஸ் தான் வாங்கியிருக்காங்க. ம். உங்க வீட்டு ஃபேமிலி தான் வந்து சொன்னது தான் நெறைய ரொம்ப. விஷயம் நடந்திருக்கு. ஸோ, இப்போ உங்களுக்கு ஏதாவது கில்ட் இருக்கா? அவங்க அவங்க அம்மா வந்து எனக்கு பிரிச்சுட்டோமோ, எனக்கு புள்ளைய நெறைய பிரிச்சுட்டோமோன்னு? கில்ட் இருந்துச்சு. ஆ. அவங்க அந்த முஸ்லிமா மாறிட்டு என் கூட வரேன்னு சொல்றப்ப வந்துட்டு அவங்க ரொம்ப தனியா ம். சிரிப்பே இருக்காது அவங்க மூஞ்சில ஒரு 10 ம், to ம். 20 டேஸ் கிட்ட. நான் போயிட்டு பேசுவேன். "ஏன் இப்படி இருக்க? நார்மலா பேசு." அவங்க மைண்ட்ல என்னன்னா, "நீ உன் அப்பா, அம்மா கூட இருக்க. எனக்கு அந்த கஷ்டம் ம், இருக்கும்." ம். நான் அத வந்து அவங்க ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மோஸ்ட் ஆஃப் அவங்க கூட இருப்பேன். ம், ம். என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த அம்மான்றது இருக்கு. நான் பிரெக்னன்ட்டா இருக்கும்போதெல்லாம் வந்து கேட்டுட்டே இருப்பேன். "நீ ஃபீல் பண்றியா?" அம்மா ஃபோட்டோஸ் வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரியாம பார்ப்பாங்க. ஃபோன்ல ஃபோட்டோஸ் வச்சு பார்க்கறது. அவங்க அம்மாவ. ஆமா. அவங்க அப்பா ஃபோட்டோ தான் மோஸ்ட் ஆஃப் பார்ப்பாங்க. அவங்க ஏதாவது ம். எமோஷன் ஆயிட்டாங்கன்னா, அவங்க அப்பாவ நினைச்சு தான் அழுவாங்க. அவங்க அம்மா ஃபோட்டோஸ் எப்பயாவது தான் எடுத்து பார்ப்பாங்க. நான் அது கண்டுபிடிச்சிருவேன். எடுத்து பார்க்குறாங்க அப்படின்றது. எனக்கு அந்த டைம்ல ரொம்ப கில்ட்டியா இருக்கும். என்ன மாரி ஒரு பொண்ண இவங்க ஏத்துக்கிட்டதே வந்து ம். பெரிய விஷயம். ஆல்ரெடி எனக்கு மேரேஜ் ஆயிருக்கு. அந்த டைம்ல நான் அவங்க அவங்க அப்ரோச் பண்ணும்போது கூட நான் சொன்னேன். "எனக்கு ம். மேரேஜ் ஆயிடுச்சு. வேண்டாம். என் லைஃப் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியாது. வேண்டாம்." அப்படின்னப்போ, "இல்ல எனக்கு நீ தான் வேணும். நீ நெறைய அழுதுட்ட. நான் உன்ன இதுக்கப்புறம் அழ விட மாட்டேன்." அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து அப்ரோச்சே பண்ணாங்க. உங்களோட அம்மா ஃபேமிலிக்கு தெரியுமா? இவங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிருக்குன்றது? உங்களுக்கு எப்போ நம்பிக்கை வந்தது இவர் மேல? லைக் இவரே ஒரு சின்ன பையன் தான். உங்க ஸ்டோரி சொல்லும்போது யாரா இருந்தாலுமே அவங்களுக்குள்ள ஒரு இளகுன மனசு வெளிய வரும். அந்த மாரி கூட இருந்திருக்கலாம். ஆனா ஒரு நம்பிக்கை இவர் கண்டிப்பா நம்மள காப்பாத்துவார். நம்மளே ஆல்ரெடி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருக்கோம். இவரால அதுலருந்து நம்ம மீட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கைலாம் எப்படி வந்தது உங்களுக்கு? காலேஜ்லயா இருக்கட்டும், வீட்லயா இருக்கட்டும், என்ன கேர் பண்ண விதமா இருக்கட்டும், நைட்டு 10 மணி ஆனாலும் என்கிட்ட பேசிட்டு தான் தூங்குவாங்க. "நீ என்ன பண்ண? என்ன ஷேர் ஏதாவது நடந்துச்சுன்னா ம், ம், சொல்லு." அந்த ம். மாரிலாம் கேட்கும்போது, ஏன்னா நம்ம ஒரு கேர்லா வந்து அதானே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு பையன்கிட்ட இருந்து நம்மள இப்படிலாம் பேம்பர் பண்ணி ம், ம், பார்த்துக்கணும்னு தானே ம். எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இவன் அப்ரோச் பண்ணதுக்கப்புறம் நானே யோசிக்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்குள்ள நான் ம், ம், சொல்லிக்கிறேன், "இது ம். தப்பு. உனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு." ம், ம். அப்படின்னு தப்புன்னு நான் சொல்றேன். எங்க வீட்டுக்கு தெரியறதுக்கு முன்னால என் ஃப்ரெண்டு கிட்ட போய் நான் அழுறேன். ம். அவ கேட்குறா, "ஏன் என்னாச்சு? சொல்லு, சொல்லு." அப்படின்றப்போ, சடனா அவளே திரும்பி, "என்ன சால்மன லவ் பண்றியா?" அப்படின்னு அவ ம். என்கிட்ட கேட்குறா.
எனக்கு பயங்கர ஷாக். இது நான் யார்ட்டயுமே சொல்லவே இல்லையே. இவ என்ன திருப்பி என்கிட்ட கேட்குறா அப்படின்னோனே, "இல்ல சொல்லு எனக்கே தெரியுது உன் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன சொல்லு" அப்படின்னப்போ, "ஆமா நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேனோன்னு தோணுது. இந்த மாரி நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. இந்த மாரி லவ் பண்றேன்னு சொல்லிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது" அப்படின்போ, அவ என்ன சொல்றா, "இல்ல இது உன் லைஃப். நீ தான் டிசைட் பண்ணணும். உனக்கு உனக்கு என்ன தோணுது? அந்த பையன் உனக்கு கரெக்ட்டா இருப்பான்னு தோணுதா? உனக்கு உன் லைஃப் அவன் கூட போனா கரெக்ட்டா இருக்கும்னு தோணுதா? ஆல்ரெடி நீ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்க. அதுலேருந்து வெளிய வந்துட்டு நீ உனக்கு என்ன தோணுதோ பண்ணு. இதெல்லாம் எதுவும் பெரிய தப்புலாம் இல்ல. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. உனக்கு என்ன தோணுதோ பண்ணு" அப்படின்ற மாரி அவ என்ன காம் பண்ணி அனுப்புறா. நெக்ஸ்ட் டேவே பிரச்சனை. உங்க உங்க அம்மா கிட்ட உண்மையாவே பிரிஞ்சு வந்தது உங்களால ஏத்துக்க முடிஞ்சுதா? இல்ல மேம். தனியா இருந்தேன்னு சொன்னேன்ல. ம். தனியா இருந்தப்போ, இந்த அம்மாவோட ஏக்கத்துக்காக ரொம்ப அழுதேன். நான் உண்மைய சொல்றேன். எங்க ம். அப்பா ஃபோட்டோ என்கிட்ட கிடையாது. ம். எங்க அப்பாவ இதுவரைக்கும் கட்டி பிடிச்சது கிடையாது. ம். எதுவுமே பண்ணது கிடையாது. எங்க அப்பா அவ்வளோ பேச மாட்டாரு. எங்க அப்பா ஒரு ட்ரிங்கர் பெர்சன். ம். ஓகேங்களா? ஸோ ம். அதுக்காக எனக்கு சுத்தமா பிடிக்காது எங்க அப்பாவ. எங்க அம்மா மட்டும் தான் பிடிக்கும். ம். ஆனா எங்க அம்மாவ பிடிச்சாலுமே எங்க அம்மாவோட ஃபோட்டோ என்துல ஒண்ணுமே இருக்காது. இப்போ நம்ம கூட்டு போகும்போது, அ கை பிடிச்சு கூட்டு போவோம். என் தம்பி அத பண்ண மாட்டான். ம். அவன் இந்த ஜெனரேஷன்ல இருக்கான். அதனால பண்ண ம். மாட்டான். நான் வந்து சரி எங்க அம்மாக்கு கண்ணு தெரியல. நான் தானே ம். கூட்டிட்டு போணும். ம். அப்படின்றதுக்காக எங்க அம்மாவ எப்போ எங்க அப்பா இறந்த அடுத்த நாளு சர்ச்சுக்கு போறாங்க. ம். அப்பதான் எங்க அம்மாவோட கைய நான் புடிக்கிறேன். ம். கையெல்லாம் நடுங்குது. ம். எனக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட்டு மூமெண்ட் எனக்கு அந்த எங்க அம்மா கைய பிடிக்கிற மூமெண்ட் எனக்கு சின்ன வயசுல அவ்ளோ கஷ்டப்பட்டு என்ன தூக்கி தூக்கி சுமந்தாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷன்ல அவங்க என்ன தொடணும்னு நெனச்சிருந்தா கூட, எப்படி சொல்றதுன்னு தெரியல ம். எனக்கு. ம். ம். ஆனா எனக்கு நான் நல்லா வளர்ந்துட்டேன். வளர்ந்ததுக்கப்புறம் எங்க அம்மா கைய பிடிக்கிறதுக்கு எனக்கு கையெல்லாம் உதறுது. எங்க அம்மா நெறைய வாட்டி சொல்லியிருக்காங்க. "உங்கள நான் அவ்ளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கேன்." ஏன்னா கஷ்டப்பட்டு நீங்க வளர்த்தது தெரிஞ்சா தானே, உங்க லைஃப்ன்னு ஒண்ணு வரும்போது எல்லாம் ம். தெரிஞ்சுப்பீங்க. ம். அ பசங்கன்னா 3 பேர் இருக்காங்க. அந்த 3 ம். பேர்ல என்கிட்ட மட்டும் தான் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க எங்க அம்மா. ஓ. ஒரு அம் 6 மந்த் இருக்கும். 6 மந்த் கழிச்சு நான் கால் பண்றேன். எங்க அம்மாகிட்ட ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அந்த நம்பர் நான் போடுறேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. ஃபோன்ல நான் நல்லா நம்பர் போடுறேன். எனக்கு அந்த கால் ரிங்க குடுக்குறேன். எனக்கு பயம் வந்துகிட்டே இருக்கு. ம். எப்புட்றா பேச போறோம்? போலீஸ் ஸ்டேஷன்ல அவ்ளோ வார்த்தை விட்டோமே! ஒரு அம்மாவ பார்த்து நம்ம இப்படி பேச வேண்டிய நிலைமை வந்துருச்சே! எல்லா கேள்வியுமே எனக்கு வருது. இப்ப அவங்க எடுத்துட்டாங்கன்னா, நான் என்ன பதில் சொல்ல போறேன்? அவங்க எடுத்துட்டாங்க. நான் சைலன்ட்டா இருக்கேன். எங்க அம்மா அலோ அலோன்னு சொல்றாங்க. நம்பர் தெரியல. புது நம்பர். அவங்க குரல கேட்டதுக்கு அப்புறமே என் கண்ல செம்ம அழுகை. இவங்க இல்ல. எல்லாம் வெளிய ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. ம். ம். நான் மட்டும் தான் இருந்தேன். நான் மட்டும் இருந்தப்போ கால் பண்ணேன். ஏன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிறக் கூடாதுன்றதுக்காக. எந்த ஒரு பையனுமே அப்படி அம்மாவ பார்த்து பேசியிருக்க மாட்டான். சண்டையில சும்மா நார்மலா பேசுறது அப்படி பேசுவோம். அதுக்கப்புறம் ஒரு நல்லா எங்க அம்மா பேசினதுக்கப்புறம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். இவங்களும் இருக்காங்க. இப்ப எங்க அம்மாவும் இருக்காங்க. நல்லா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஏஜ்ல உங்களுக்கு இதெல்லாம் முதல்ல தப்புன்னு உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் என்னன்னு? நம்ம வீட்ட விட்டுட்டு டோட்டலா அங்க போறோம் அப்படின்றப்போ, எனக்கு அவங்க பார்ட்னர் ம். சப்போர்ட் தான் நமக்கு மெயினா இருக்கணும். ம். அவங்க இல்லாதப்ப வந்து, அவங்க அம்மா ஒரு மாரி பிஹேவ் பண்ணுவாங்க ம். என்கிட்ட. அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா, வேற மாரி இருக்கும். அப்படியே ஆப்போசிட்டா இருக்கும் ரியாக்ஷன். நான் அப்பயே சொல்லுவேன் ரூம்ல, இந்த மாரி நடக்குது அப்படின்னா, "அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ." இந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற வார்த்தை கேட்டு கேட்டு எனக்கு இதுவாயிடுச்சு. இத போய் எங்க அப்பா அம்மாகிட்ட சொல்லப்போ, "நீ சின்ன பொண்ணு இல்லம்மா, உனக்கு மெச்சூரிட்டி இருக்காது." அப்படி. ம். அப்ப ம். மெச்சூரிட்டி இல்லாத பொண்ண எதுக்குடா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? அப்படின்ற ம். தாட் வரும். மெச்சூரிட்டி இல்ல, இல்ல. எங்க அப்பா, அம்மா சொல்ல ஆரம்பிச்சு, இது அவங்க வீட்லயும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ உங்க லைஃப் எப்படி இருக்கு? பாப்பாக்கு அப்புறம் நீங்க ஓரளவுக்கு 2 சைடையும் பேலன்ஸ் பண்ணிட்டீங்க. இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? அவ எப்படின்னா, நாங்க சோகமா இருக்கோம். இப்ப நான் அழுவுறேன்னா, அவ என்னையே பாப்பா. அவளுக்கு என்ன தெரியும் தெரியாது. சிரிக்க மாட்டா. என் மூஞ்சியே பாப்பா. இப்படி வந்து புடிப்பா. அதுல என்ன சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. ஐயோ! பாப்பா முன்னாடி அழக்கூடாது, சண்டை போடக்கூடாது அப்படின்றதுக்காக, அவ ஃபேஸ பார்த்தா எங்களுக்கு எல்லா கஷ்டமும் மறந்துரும். அது எங்க அம்மா, அப்பாவே என்ன வந்து ஒரு எதிரி மாரி பார்த்து கஷ்டப்படுத்தி தான் அனுப்பியிருக்காங்க. நான் எதுவும் பெருசா ரியாக்ட் பண்ணிக்கல அவங்கள்ட்ட. அவங்க என்ன கஷ்டப்படுத்தினாலுமே, சரி ஓகே இவ்வளோதானா நீங்க? இவன் குடுத்த சப்போர்ட் என்ன ஆனாலும் எனக்கு இவன் இருக்கான்ல, இவன நம்பி நான் இங்க வந்திருக்கேன், பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த இதுல இருக்கேன். ஆனா இருந்தாலும் அப்பா, அம்மா நம்ம புரிஞ்சுக்கல. கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்கல. அப்படின்ற ஒரு கஷ்டம் எனக்கு இருக்கு. நான் அவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு நல்ல லைஃப்ல இருக்கேன். இருந்தாலுமே வந்து என்ன ஒரு கெட்ட பொண்ணு மாரி அவங்க ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவங்க மனசுல. ம். "நீ போனா மாறிடுவ. நீ ஊர் சுத்த ஆரம்பிச்சுருவ. நீ சரியா இருக்க மாட்ட. நல்ல பொண்ணா இருக்க மாட்ட. சென்னை போனா மாறிடுவ." எனக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. இதுக்கப்புறம் நான் என் குழந்தைய பார்த்துக்கிட்டுன்னு தான் இருப்பேன். இன்னொரு வார்த்தை என்ன சொல்ட்டாங்கன்னா, "உன் குழந்தைய நீ ஒழுங்கா வளர்க்க மாட்ட." அப்படின்ற ம். மாரி சொல்ட்டாங்க. என் குழந்தைய எப்படி நான் ஒழுங்கா வளர்க்க மாட்டேன்? எனக்கு அந்த பொறுப்பு இருக்கும்ல. என்னதான் இருந்தாலும் எனக்கு அந்த பொறுப்பு இருக்கும் அப்படின்னு. அவங்க புரிஞ்சுக்கலன்ற கஷ்டம் எனக்கு இருக்கு. சரி ஓகே இதுக்கப்புறம் நான் அது வந்து நான் வாழ்ந்து காமிக்கணும். கரெக்ட்டா இருக்கணும் அப்படின்றதுக்காக
எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் அவங்கள்ட்ட பேசாத ரியாக்ட் பண்ணல. நார்மலா அவங்கள்ட்ட பேசுறேன். அப்படி இருக்கு. ஓகே. இப்போ ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்லாம் தாண்டி உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஆயிடுச்சு. நீங்க ஒரு ஒரு அழகான இடத்துல செட் ஆயிட்டீங்க. பாப்பா இருக்கா. இப்போ ரியல் லைஃப் எவ்வளோ கஷ்டமா இருக்கு? இல்ல எப்படி இருக்கு? ரியல் லைஃப் ம். நானு, ஒய்ஃப், குழந்தை ஆ. இந்த ஒரு லைஃப் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகா இருக்கு. இந்த கிட்ஸ் செக்ஷன்லாம் பாப்பாக்கு ட்ரெஸ் எடுக்கலான்னு ஆ, போவேன். ஆ. இல்ல ஐயோ! பாப்பாஸ்க்கு அதான் ஃபேமஸ் ஆயிட்டாரு அந்த ரிமோட் அந்த கண்ட்ரோல் டாய்ஸ் காருக்காக. வாங்கலான்னு தேடிட்டு இருப்பேன் நானு. கடையில எங்கடா குழந்தைய தூக்கிட்டு போயிடுவேன். இவன் மட்டும் தொலைஞ்சா கூட பரவாயில்ல. குழந்தைய தூக்கிட்டு போய் எங்க காணோம் அப்படின்னா டாய்ஸ் செக்ஷன்ல இருப்பான். ம். என்னடா பண்ற? இல்லம்மா பாப்பாக்கு வாங்குறேன். இது பாப்பா விளையாடவே மாட்டாடா. இது எதுக்குடா வாங்குற? அந்த மாதிரி டைம்ல சீரியஸாலே அவன் ரொம்ப மெச்சூர்டா தான் இருப்பான். ஓகே. ஃபேமிலிய பார்த்துக்கிறதா இருக்கட்டும், ஃபினான்ஷியலா இருக்கட்டும், காசு செலவு பண்ணனா கூட அவன் ஏதாவது தேவையில்லாம பண்ணணும் அப்படின்ற போது கூட இது இருந்தா நான் பாப்பாக்கு ஏதாவது வாங்குவேனே ம். அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். மெச்சூர்டா தான் நடந்துப்பாரு. ஏன்னா ஆனா அது ஆல்ரெடி அவங்க ஃபேமிலி தான் பார்த்துட்டு ம், இருக்காங்கல்ல. ம், அதனால ம், அவங்க அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ம். இப்போ நான் சேலரி வாங்கிட்டேன்னு வச்சுங்களேன், ம், இப்போ நான் ஒரு பார்ட் ஆஃப் ம், அமௌண்ட் ம், வந்து எடுத்து வைப்பேன். அது ம். அவங்க என்ன சொல்லுவாங்க, வயசுல நான் தான் பெரியவ. ஓ! இந்த இடத்துல இது செலவு பண்ணா கரெக்ட்டா இருக்கும்ன்றது நான் நினைச்சா மட்டும் தான் முடியும். நீ ம், எதுவும் வீண் செலவு பண்ற. அதனால என்கிட்ட எந்த காசும் குடுக்க மாட்டாங்க. ம். அந்த இடத்துல என்ன ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. ஆனா ஃபேமிலிய ரன் ஓகே. பண்றது ஆ, அது ஆ. வேற. ம், நான் தான் பெரியவ. ம். நான் சொன்னா கரெக்ட்டா இருக்கும். அப்படி அது ஒரு விஷயம். அந்த நான் மோஸ்ட்டா அவனுக்கு பயப்படுவேன். ஏதாவது நான் பண்ணிட்டேன், ஏதாவது என்ன திட்டுவானோ அப்படின்ற ம். மாதிரி தான் பயப்படுவேன் நானு. அதனால எனக்கு பெருசா அந்த மாதிரி ஃபீல் ஆனதில்ல. ஸோ தேங்க் யூ ஸோ மச் உங்க டைம் எங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. ஸோ உங்க பாப்பாவோட உங்க லைஃப் இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அப்கிரேட் உங்க ஃபினான்ஷியல் கிரைசிஸ் எல்லாமே ஓரளவுக்கு நீங்க செட்டில் பண்ணி ஓரளவுக்கு ஜாலியா வந்துருவீங்க. ஒரு நல்ல ஃபேமிலியா இருப்பீங்க. தேங்க் யூ. தேங்க் யூ.